மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் பேசும் கிரைண்டர். மங்கம்மா ரொம்ப கோவமாவும் டென்ஷனாவும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் எல்லா வேலையும் சும்மா டக்கு டக்குன்னு மிக்ஸி கிரைண்டர்னு எல்லாத்துலயும் பண்ணிட்டு அழகா டிவி முன்னாடி உட்காந்து எல்லா சீரியலும் பாக்குறாங்க. என் மாமியாருக்கு என்ன போற காலம் வந்துச்சு, இப்பயும் அந்த அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லுன்னு என் உயிரை எடுக்கிறாங்க. இது கூட வேலை செய்யறது என்னால சத்தியமா முடியல. ரூமுக்குள்ள மங்கம்மா என்ட்ரானாங்க. என்னடிமா மருமகளே, என்ன புலம்பிட்டு இருக்கிற? அது ஒன்னும் இல்லாத, நான் போய் இந்த மாவை ஆட்டிட்டு வரேன் அப்படின்னு பருப்பை கொண்டு வந்து ஆட்டுகள் முன்னாடி வச்சா. ஐயோ, இது என்ன எங்க அத்தை மாதிரி இவ்ளோ வெயிட்டா இருக்கு, அத்தையை விட மேலா இருக்கே அப்படின்னு அந்த பருப்பை தூக்கி அந்த கல்லுக்குள்ள போட்டு டர்ரு புருன்னு அரைச்சா. கடைசியில கோவம் வந்து அந்த கல்லை தூக்கி தர மேல தம்னு போட்டா. ரொம்ப பெரிய சத்தம் வந்ததுனால அதை கவனிச்சுட்டு வந்த மங்கம்மா கங்கம்மா என்ன பண்றா அப்படிங்கறதையும் பார்த்தாங்க. இதோ பாரு, இப்படி பண்ணினா அந்த கல்லு தான் உடையும். அட அத்தை, நான் எதுவுமே பண்ணல, அந்த கல்லுதான் அதுக்கு தானே போய் கீழே விழுந்துருச்சு. வேணும்னா அதுகிட்டே கேட்டு பாருங்க. அத கேட்கணுமா? சரி சரி, கேக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க மங்கம்மா. அன்னைக்கு மத்தியானமே கங்கம்மா துணி துவைக்கிற கல்லு மேல துணிய போட்டு தப்புன்னு துவைச்சிட்டு இருந்தா. அப்படி துவைச்சதுனால அந்த துணி கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு போன துணி மங்கம்மாவோடது. அதை எடுத்து பார்க்கும்போது மங்கம்மா அங்க நிக்கிறாங்க. என்னடி துவைக்கிற, இப்படி துவைப்பாங்களா யாராவது? நல்ல புடவைய பாழ் பண்ணிட்டியேடி அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க மங்கம்மா. என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? இந்த கல்லு இருக்கே, இது ஒரு மாதிரியான கல்லு, இந்த மாதிரி எல்லா புடவையும் கிழிச்சு வச்சிருச்சு அப்படின்னு எல்லா பழியையும் அந்த கல்லு மேலேயே போட்டுட்டா. அன்னைக்கு சாயந்தரமே தன்னுன்ட்டு காரத்தை இடிச்சுக்கிட்டு இருந்தா கங்கம்மா. இத கேட்ட மங்கம்மா, அட அந்த சத்தம் என்ன சத்தம்டி, காதெல்லாம் போது வலிக்குது தெரியுமா? அட அத்தை, நான் எவ்வளோ மெதுவா அடிக்கிறேன் தெரியுமா? ஆனா இந்த உரல் இருக்கே, இதுதான் அதுவே இவ்ளோ சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொம்ப வேகமா அடிச்சா. இது எல்லாத்தையும் கவனிச்ச மங்கம்மா, ஓஹோ அப்படியா சங்கதி, அதுக்கு அதே சத்தம் போட்டுக்குதா? அப்படியே ஆகட்டும், உன் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுப்பானே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மந்திரத்தை படிக்கிறாங்க. அப்படி அந்த மந்திரத்தை படிச்ச உடனே அந்த ஆட்டுக்கல்லுக்கும் உலக்கைக்கும் உயிர் வந்துருச்சு. அப்போ அந்த உலக்க காத்துல பயங்கரமா மிதக்க ஆரம்பிச்சுது. அப்போ அந்த உரல்ல இருந்த காரம் காத்துல பறந்து கங்கம்மாவோட கண்ணுல பட்டுச்சு. ஐயோ எரியுதே, ஐயோ எரியுதே, கண்ணுல காரம் பட்டுருச்சு, ஐயோ எரியுதே, தண்ணி வேணுமே, தண்ணி எங்கடா இருக்கு கடவுளே அப்படின்னு கத்திக்கிட்டே கங்கம்மா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கா. இப்படி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டுக்கல்லோட கல்லு அதுவாவே மெதுவா நகர்ந்து வந்து கங்கம்மாவோட கால் கிட்ட தட்டுப்பட்டுச்சு. ஐயோ போச்சுடா கடவுளே, என் காலு போச்சுடா கடவுளே அப்படின்னு ரொம்ப பெருசா கத்த ஆரம்பிச்சா கங்கம்மா. கங்கம்மா முன்னாடி அந்த உலக்கையும் ஆட்டுக்கல்லும் பயங்கரமா கேக்கபக்கேன்னு சிரிச்சுது. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா கங்கம்மா. அப்போ அங்க வந்த மங்கம்மா, என்னடியாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த உலக்க, எனக்கு இரும்பல் வந்துடுச்சுன்னு இதுல நானே இரும்பிக்கிட்டு இருந்தேனா, அப்போ அதுல இருந்த காரம் கங்கம்மாவோட கண்ணுல போய் பட்டுருச்சு. அப்புறம் அந்த ஆட்டுக்கல்லு, எனக்கு நானே உருண்டு வந்து கங்கம்மாவோட காலு மேல விழுந்துட்டேன். கண்ணு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற உலக்கையையும் ஆட்டுக்கல்லையும் பார்த்த கங்கம்மாக்கு விஷயம் எல்லாம் கரெக்டா புரிஞ்சு போச்சு. ஆமா அத்தை, உங்ககிட்ட மேஜிக் இருக்குன்ற தைரியத்துல என்ன இப்படிலாம் அழ வைப்பீங்களா? நான் ஏதோ சும்மா டமாஷ்காக சொன்னேன், அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு. அதுக்காக வேணும்னே என் கண்ணை எரிய வச்சிருக்கீங்கல்ல? இருங்க சொல்றேன் உங்கள அப்படின்னு ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு சைலண்டா இருந்தா. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். அப்போ இதுக்கு வெயிட்டிங், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லனா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.